வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு என்னும் வெற்றி கனியை பறிப்பது எப்படி, அரசு என்னும் வெற்றி கனியை பறிப்பது எப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட்டை எளிமையான முறையில் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முறை தான் நம்ம வீடியோவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஓகேங்களா, அதாவது போட்டித் தேர்வுக்கான அமைப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூபிஎஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூபிஎஸ், ஓகேங்களா, எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, இது எல்லாமே நடக்குதுங்க. பாருங்கள், யூபிஎஸ்ஸு, ஓகேங்களா, எஸ்எஸ்சி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஓகேங்களா, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய நிர்வாகம். ஓகேங்களா? இப்போ யூபிஎஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி போஸ்டிங்காக யூபிஎஸ் நடத்தக்கூடியது. அதனோட இப்போ பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்கணும். வயது வரம்பு 33 தான். வயது வரம்பு 33. ஓகேவா? 33 வயசு வரைக்கும் தான் நம்ம எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ஓகேங்களா? 7 டைம் அட்டெம்ப்ட் அடிக்கலாம். எத்தனை டைமு? 7 டைம் யூபிஎஸ் பரீட்சை மட்டும் எழுதலாம், அதுக்கு மேலே நம்மளால் எழுத முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி, ஓகேங்களா, நம்ம டிஎன்பிசி நடத்துகிற மாதிரியே, ஓகேங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு இது எல்லாமே ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸும், ஓகேங்களா, மத்திய அரசு தான் நடத்தும். அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாமு, அதுவும் மத்திய அரசு தான். ரயில்வே எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ரயில்வே எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டிகிரிக்கு தனியாக, 10th தனியாக, டெக்னிக்கல் தனியாக, அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் கால்பர் வரும். ஓகேங்களா? நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பரீட்சை எழுதி போஸ்டிங் வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும், ஓகேங்களா, போஸ்டிங் கால்பர் பண்ணி பரிசு வச்சு தான் எடுக்கிறாங்க. போஸ்டிங்கை கால்பர் பண்ணி பரிசு வச்சு தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஆனுவல் பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இது பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஎன்பிசி, தமிழ்நாடு தேர்வாணையம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் கழகம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி, அதுக்கப்புறம் டெட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே கால்பர் பண்ணி பரிச்சு வச்சு தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? கால்பர் பண்ணி பரிச்சு வச்சு தான் எடுக்கிறாங்க. அது எப்படி கால்பர் பண்ணுறாங்க, எப்படி படிக்கணும், எந்த அமைப்பில் நம்ம அழகாக கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, ஓகேங்களா, இருக்கிறதுலே அதிக போஸ்டிங்கு கால்பர் பண்ணுறது டிஎன்பிசி தான். டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, ஓகேங்களா, குரூப் 7, குரூப் 7A, குரூப் 8 இது மாதிரி எல்லாமே கால்பர் வரும். கால்பர் வர்றதுக்கு பின்னாடி ஆனுவல் பிளான் அப்படிங்கிறத விட்டுருவான். ஓகேங்களா? அதாவது டைம் டேபிள் முன்னாடியே, இந்த டைம் டேபிள் இந்த டேட்டில் கால்பர், இந்த டேட்டில் பரீட்சை அப்படின்னு விட்டுருவான். பாருங்க, 2025 ஓகேங்களா ஆனுவல் பிளான் விட்டுருக்குறான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1, ஓகேங்களா, 4வது மாதம் கால்பர் வந்தது, 15வது மாதம் பரீட்சை எழுதுறாங்க. ஓகேங்களா? குரூப் 4 பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 4வது மாதம் கால்பர் வந்தது, நாளைக்கு 22, அதாவது 12/7/2025 நாளைக்கு பரீட்சை குரூப் 4. ஓகேங்களா? 12/7/2025 நாளைக்கு பரீட்சை. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டுட்டோம், நான் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி டிப்ளமோ, ஓகேங்களா, இபியில் டெக்னிக்கல் கால்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கால்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 2A, ஓகேங்களா, எப்போ அப்படின்னா 15/7/2025 28/9 தான் நமக்கு பரீட்சை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் 4A சர்வீஸ்னு ஒன்று கால்பர் வருது. ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாமே, ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா குரூப் 4, ஓகேவா, நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான் போஸ்டிங்கே அதிகமாக கேட்பாங்க. இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஏஜ் லிமிட்டெடு, குரூப் 4க்கு பாருங்க ஏஜ் லிமிட்டெடு, குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ், ஓகேவா, அதாவது குறைஞ்சபட்ச வயது
18 இருக்கணும். குறைஞ்சபட்ச வயது 18னா 18 நடந்துக்கிறது இல்லை, 18 முடிஞ்சு 19 ஸ்டார்டிங் ஆகணும். 18 வயசு குறைந்தபட்ச வயது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 40 வயது. ஓகேங்களா? கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா SSLC, அதாவது 10th படிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஏஜ். சார் 40 வயசுக்கு மேலே எப்படி எழுதலாம் அப்படின்னா, 40 வயதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 1 +2 அல்லது டிப்ளமோ, 1 டிப்ளமோ அல்லது பார்த்தீங்கன்னா டிகிரி, இது 3ல் எதே ஒன்று படிச்சிருந்தா வயது வரம்பு கிடையாது. ஓகேங்களா? அதாவது 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா, +2 படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, வயது வரம்பு கிடையாது. ஓகேங்களா? வயது வரம்பு கிடையாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் குரூப் 4க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 2க்கும் ஓகேவா, அதாவது டிகிரி படிச்சிருக்கணும். குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 2A ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? வயது பார்த்தீங்கன்னா 21 வயது. ஓகேங்களா? குறைஞ்சபட்ச வயது 21 வயது. ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா 58 59 வரைக்குமே நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இப்போ 60 வயசுல பண்ணிட்டாங்க. 59 11 மாதம் 11 மாதம் வரைக்குமே நம்ம பரிச்சு எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 4ம் இதே சேம் 59 11 மாதம் வரைக்குமே பரிச்சு எழுதலாம். அதாவது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா இருந்தால், இல்லை நான் 10th தான் படிச்சிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் 40 இருந்தால் மட்டும்தான் குரூப் 4 எழுத முடியும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா வயது ஆகி போச்சுன்னா எழுத முடியாது. இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம சிலபஸ் காப்பி எங்கெங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி குரூப் 4னுடைய டார்கெட்டை நம்ம பார்ப்போம். குரூப் 4க்கும் ஓகேங்களா குரூப் 2க்கும் சிலபஸ் காப்பி சேம். ஓகேங்களா? சிலபஸ் காப்பி சேம் அதே தான். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா 1-2 பாடம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு ஐரோப்பியர் வருகை இல்லை, ஆனால் குரூப் 2க்கு குரூப் 1க்குலாம் ஐரோப்பியர் வருகை இருக்குது. ஓகேவா? ஐரோப்பியர் வருகை இருக்குது பாருங்க. ஓகேங்களா? அதாவது பொது அறிவில் 75 கொஸ்டின். ஓகேங்களா? பொது அறிவில் மொத்தம் 75 கொஸ்டின். ஓகேவா? மார்க் பார்த்தீங்கன்னா 112.5. அதே பார்த்தீங்கன்னா திறனாய்வு மனக்கணக்கு, அதாவது மேக்ஸில் 25 கொஸ்டின். ஓகேங்களா? 1 மார்க் 1.5. ஓகேங்களா? இது 37.5. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வு மார்க் பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 150 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு. ஓகேங்களா? மொத்தம் 300 மார்க்கு. பாருங்க, இதெல்லாம் எங்கிருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் சயின்ஸில் 5 கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா இயற்பியலில் பேரண்டத்தினுடைய இயல்பு, இயற்பியலினுடைய அளவுகள், அளவீடு, இயக்கவியல், பொது அறிவியல் விதி, விசை, அழகு மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வினுடைய இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி என்று ஒளி, வெப்பம், அணுக்கரு இயற்பியல், அடிப்படை கோட்பாடு, அதன் பயன்களும். அதே மாதிரி வேதியியலில் பார்த்தீங்கன்னா தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உலோகவியல் மற்றும் உணவியல் கலப்படம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரியல், உயிரினுடைய முக்கிய கோட்பாடு, உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழ்நிலை. ஓகேங்களா? அதே மாதிரி தொழில்நுட்ப காலத்தில் அன்றாட வாழ்க்கையில கண்டுபிடித்த நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து 5 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் சயின்ஸில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 2 புவியியல். இதில் 5 கேள்விகள், அதாவது புவியினுடைய அமைவிடம், இயற்கை அமைப்பு, பருவநிலை, மழைப்பொழிவு, வானிலை. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த புவியினுடைய சிலபஸ் காப்பியை நான் ஏற்கனவே உள்ள யூடியூப்பில் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பின்னாடி பார்த்துக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரியும் இந்திய வரலாறு, பண்பாடு, தேசிய இயக்கமும், இதுக்கு 10 மார்க்கு. இதுவும் போன வீடியோவில் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி டாப்பிக்கு எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வீடியோவை போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அரசியல் அறிவியலில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பை அரசியலமைப்பை 6லேருந்து ஓகேங்களா 12வது வரைக்கும் இருக்கிற பாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரமும் தமிழக வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் 20 மார்க்கு. அப்போ 2 இதுக்குமே சேர்ந்து 20 மார்க்கு. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தோம், தமிழ்நாடுடைய வளர்ச்சி கல்விலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரவு மற்றும் வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு, சமூக அறிவியலுடைய இயக்கம், இதுக்கு 20 மார்க்கு. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா
தமிழ் புக்கில் தான் எல்லாமே இருக்கு. திருக்குறள், திருவள்ளுவை பற்றிய செய்திகள், விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு, தமிழ் நாட்டினுடைய பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் திறனறிவில் நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்ல 15, அதாவது சுருக்குகள், விழுக்காடு, மீப்பெரு, பொது மடங்கி, மீச்சிறு மடங்கி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. காரணியில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கலாம். அதாவது தருக்க காரணி, புதிர்கள், பகடை, காட்சி காரணிகள், எண்ணும் எழுத்து, காரணிகள், எண் வரிசை. பாருங்க 10வது புக்கு. ஓகேங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு 85% இலக்கணம்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 85% இலக்கணம், 15% மட்டுமே தமிழ் தொண்டறிஞர்கள். தமிழ் தொண்டறிஞர்கள். ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம இதை பார்ப்போம். ஓகேவா? பாருங்க. ஓகேங்களா? நாம இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன புக்கு வாங்கணும், கண்டிப்பாக இதை பார்த்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எப்படி வேலை வாங்குறதுல சுலபமான முறைகள்லாம் நம்ம சொல்கிறேன். ஓகேவா? பாருங்க, சமச்சீர் புத்தகம் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புத்தகங்கள், 11வது 12 சிறப்பு தமிழ் புக்கு கண்டிப்பாக அனைவருக்கிட்டாலே இருக்கணும். அடுத்து 6லேருந்து 10 வரைக்கும் மேக்ஸ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் 12வது, ஹையர் செகண்டரியில் 11வது 12வது அரசியல் அறிவியல், 11வது 12வது வரலாறு, 11வது 12வது புவியியல், பொருளாதாரம், இந்திய பண்பாடு. அதே பார்த்தீங்கன்னா தமிழில் தேவிரா இலக்கிய களஞ்சியம், தேவிரா பொதுத்தமிழ் மற்றும் பொது இலக்கணம். சென்ட்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக்கு. ஓகேங்களா? 2025-26 நெக்ஸ்ட் வாங்கிக்கா. பொது அறிவு களஞ்சியம் சங்கர சரவணன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அகர்வால் ஆப்டிட் டைப்பில் அகர்வால்ங்கிற புக்கு வாங்கிக்கலாம். இந்தியன் பாலிட்டியில் லட்சுமி நாராயணன், எஸ் வெங்கடேஷ் எழுதின நூல் வாங்கிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி போர்ட்டல். மந்த்லி மேக்சின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாஸ்டர், பொது அறிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்டு பேப்பர், தினத்தந்தி பேப்பர், தினமலர், நியூஸ் பேப்பரை பார்த்துக்கலாம். அதே மாதிரி விண்மீன், மனோனா பப்ளிஷ் அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் புக்கை வாங்கி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, பிரித்து எழுதுக எங்கே இருக்கு அப்படின்னா அனைத்து பாடங்களுடைய புத்தகத்தில் பின்பகுதியில் இருக்கு. சேர்த்து எழுதுக பார்த்தீங்கன்னா அனைத்து பாடங்களுடைய புத்தக பின்பகுதியில் இருக்கு. சந்திப்பிழை, குறியில் நெடில் வேறுபாடுலாம் 8ஆம் வகுப்பு இயல் 7, 9 வகுப்பு இயல் 3, 4. அதே மாதிரி நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இதெல்லாம் 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1, 2, 3 இருக்கு. ஒருமைப்பாடு அறிதல், ஒருமைப்பன்மை அறிதல்னா 8ஆம் வகுப்பு இயல் 7, 9, 9ஆம் வகுப்புல இயல் 5 இருக்கு. வேறு சொல் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல் 1, 7, 1, 7ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா பருவம் 2ல இயல் 2 இருக்குது. அதே மாதிரி வினைமுற்று பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புல இயல் 2, 10ஆம் வகுப்புல பழைய புத்தகத்துல இயல் 2. வினையச்சத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 3, 10ஆம் வகுப்புல பழைய புத்தகத்துல இயல் 2. பெயரெச்சம் 8ஆம் வகுப்புல இயல் 3, 10ஆம் வகுப்புல பழைய புத்தகம் இயல் 2. வினையாளனையின் பெயர் 10ஆம் வகுப்பு இயல் 1. அயற் சொல் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புக்கில் 9ல் இருக்கு. ஓரெழுத்து ஒரு பழமொழி 7ஆம் வகுப்புல பருவம் 2 இயல் 2. அகரவரிசைப்படுத்துக்கு 6ஆம் வகுப்புல பழைய பருவம் 3 இயல் 1. ஊர் பெயர்களுடைய மரபு 7ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3. பிழை திருத்தம் ஓரு அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 7. பல பொருள்கள் தரும் ஒரு சொல்லு 7ஆம் வகுப்புல பருவம் 2 இயல் 1. அடுத்து பாருங்க, தொடர்வினை 10ஆம் வகுப்புல இயல் 1, 8ஆம் வகுப்புல 2. செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினைலாம் 9ஆம் வகுப்புல பருவம் 1ல் இருக்கு. திணை, பால் மரபு, காலம்லாம் 10ஆம் வகுப்பு இயல் 4 இருக்கு. ஓகேங்களா? இளமை பெயர், ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபு 8ஆம் வகுப்பு இயல் 1, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 9ல் இருக்கு. நிறுத்தி குறியிடல், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, இயற்குறி வினாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 4, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இயல் 8ல் இருக்கு. கலை சொற்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து இயல்களையும் இருக்குது. ஓகேங்களா? கலை சொற்கள் அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு 6ஆம் இருந்து 10ஆம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள உரைநடை அண்டு பயிற்சி. பாருங்க, ஊமை தொடரின் பொருள்களின் மரபு தொடர் பொருள்களின் பழமொழிகளின் பெறுதல் 7ஆம் வகுப்பு 1ல் இருக்கு. 8ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கு. 9, 10 வகுப்புல புத்தகத்தின் பின்பகுதியிலும் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் 4, 5 இருக்கு. ஒழுக்கமுடைமை
10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பக்கம் 3ல் இருக்கு. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பக்கம் எண் 70ல் இருக்கு. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பக்கம் 230ல் இருக்கு. பொறையுடைமை ஓகேங்களா. பொறையுடைமை அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு. 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு பக்கம் 41. 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பக்கம் 87. 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 277 ஓகேங்களா. ஊக்கமுடைமை 6ஆம் வகுப்புல இருக்கு. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலே இருக்கு. விருந்தோம்பல் அதுவும் 6வது புக்கில் இருக்கு. அறன்வழி எரித்தல், ஈகை, பொருளறிது, வினை செயல்கள், கண்ணோட்டம், இது எல்லாமே ஒவ்வொரு திருக்குறள் பாட்டுக்கும் பின்னாடியே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி உடைமை, அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, ஓடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை ஓகேங்களா. அதே மாதிரி நட்பறிதல், புறங்கூறல், அருளுடைமை, நாலடியா, நான்மணிக்கடிகை, பழமொழி, முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, ஔவையார் பாடல்கள் ஓகேங்களா. இது எல்லாமே இந்தந்த புக்கில் இருக்கு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 7வது 10வது புத்தகத்தில் இருக்கு. சிறுபஞ்ச மூலம் 9வது புத்தகத்தில் இயல் 5ல் இருக்கு. தமிழின் தென்மை 10வது புத்தகத்தில் பழைய புக்கில் இருக்கு. 7வது புக்கில் பழைய புத்தகம் பருவம் 1ல் இருக்கு. 9வது புத்தகத்தில் பழைய புக்கில் புதிய புக்கில் 2லையுமே இருக்கு. தமிழினுடைய சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் 6வது வகுப்புல இருக்கு. 7ஆம் வகுப்புல இருக்கு. 8ஆம் வகுப்புல இயல் 1ல் இருக்கு. 9ஆம் வகுப்பு திராவிட மொழியின் குடும்பத்தில் இருக்கு. 10ஆம் வகுப்புல செல்வ வளம், மொழிபெயர்வு கல்வியில இருக்கு ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டறிஞர்கள் ஊவேசா, அது 6வது புக்கில் இருக்கு ஓகேங்களா. தமிழ் காந்தியடிகள் இயல் 12ல் இருக்குது. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், மீனாட்சி சுந்தரம் 12ஆம் வகுப்புல நமது அடையாளங்கள் மீட்டார். தேவநாய பாவலர் 10வது புக்கில் இருக்கு. பாவலர் பெருஞ்சித்தனார் ஓகேங்களா 10வது புத்தகத்திலே இருக்கு. 6வது புக்கிலே இருக்கு ஓகேங்களா. ஜியு பாப்பு 11ஆம் வகுப்புல இருக்கு. அதே வீரமாமுனிவர் 10ஆம் வகுப்புல இயல் 9ல் இருக்கு. பாவேந்தர் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருக்கு. 7ல் இருக்குது, 9ல் இருக்கு, 11ல் இருக்கு. டிகேசி பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்புல இருக்கு, 11ஆம் வகுப்புல இருக்கு. குன்றக்குடி அடிகளார் 7, 12ல் இருக்கு. கண்ணதாசன் 7, 10ல் இருக்கு. காயத் மில்லு 7வது புக்கில் இருக்கு. தாராபாரதி 6வது புக்கில் இருக்கு. வேடு நாச்சியார் 6வது புக்கில் இருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 6வது புக்கில் இருக்கு. அதே மாதிரி பழைய புக்கிலையும் இருக்கு. முடியரசன் 6வது புக்கில் இருக்கு. தமிழ் ஒளி 9வது புத்தகத்தில் இருக்கு. உறுத்தினர் கண்ணனார் 7வது புக்கில் இருக்கு. சிவி ஜெகநாதன் 7வது புக்கில் இருக்கு. நாமக்கல் கவிஞர் 7ஆம் வகுப்புல இருக்கு ஓகேவா. பாருங்க, அதே தான் குரூப் 2க்கு பிரிமரியும் ஓகேங்களா. சயின்ஸ்ல அதே மாதிரி 5 கொஸ்டின் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் குரூப் 2 சிலபஸ் காப்பியும் மாறவே மாறாது. ஜாகிரபியில் 5 மார்க்கு, இந்தியன் பாலிட்டி அதாவது அரசியலமைப்போட 15 மார்க் இருக்குது. பாருங்க, இந்தியன் எக்கானமிக்ஸும் தமிழ்நாடு நிர்வாகமும் 20 மார்க். அங்க என்ன இருக்கோ அதே தான் சேம். இதனுடைய சிலபஸ் காப்பி பார்த்தீங்கன்னா +2 சிலபஸ் காப்பி பார்த்துக்கோ ஓகேங்களா. குரூப் 2 2A சிலபஸ் காப்பி. இதில் சென்ட்ரல் நாலேஜ் 75, மேக்ஸு 25, மொத்தம் 100 மார்க் ஓகேங்களா. 100 அதில் என்ன இருக்கோ சேம் அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா. பார்த்துக்கங்க, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அதே தான் சேம். அதே மாதிரி ஆப்டிடியூட் டைப்பு மேலே 15 கீழே 10. பாருங்க, தமிழ் இலக்கணமும் சேம் 25 மார்க் இலக்கணம். சொல்லகராதி 15. அதில் தமிழில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். தமிழ் இலக்கணம் 85% கொஸ்டின் ஓகேங்களா. தமிழ் தொண்டறிஞர்கள் 15% ஓகேங்களா. இது மெயின்ஸுக்கு ஓகேங்களா. கட்டாய தமிழ் தேர்வு குரூப் 2வும் குரூப் 2A கட்டாயம் தமிழ் மொழி எழுத்து தேர்வு 2க்கும் சேர்ந்து ஒரே டேட்டில் வைப்பாங்க ஓகேங்களா. மெயின்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அப்போ அந்த பிரிமினரி தமிழ் எழுத்து தேர்வு பாஸ் பண்ண பிறகு தான் இன்டர்வியூவா நான் இன்டர்வியூன்னு பிரித்து போடுவாங்க. இன்டர்வியூவா நான் இன்டர்வியூன்னு பிரித்து போடுவாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம நான் இன்டர்வியூலேயே அழகாக போஸ்ட் வாங்கிடலாம் ஓகேவா. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஓகேவா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஓகேவா. இப்படில இதெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு எப்படி போஸ்டிங் வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நமக்கு வெற்றியை கை கொடுக்கறது தமிழில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் கிடைக்குது. எத்தனை மார்க்கு? 2க்கும் 2A + குரூப் 4 ஓகேங்களா. 2க்கும் எத்தனை மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு 100 மார்க் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தமிழில் 100 மார்க் இருக்குது. தமிழில் 100 மார்க் இருக்குது. எத்தனை மார்க்கு? 100 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அந்த யூனிட்டி 8 அனுபவம் இருக்கு இல்லைங்க, அது இப்போ 5ஆக மாற்றிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருவள்ளுவரை பற்றிய செய்திகள் ஓகேங்களா. சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அதிலிருந்து நமக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 கொஸ்டின் வரும். 20லேருந்து 25 கொஸ்டின் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு நமக்கு 25. மேக்ஸில் நமக்கு 25 கொஸ்டின். அதுக்கப்புறம் அதிகமாக கொஸ்டின் கேட்கறது ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அதிகமாக கேட்கறது ஹிஸ்ட்ரி நமக்கு 18லேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம் ஓகேங்களா. 18லேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க.
ஓகேங்களா. அடுத்தது ஜாகிரபி உனக்கே சொல்லிட்டேன். ஜாகிரபியில் நமக்கு 5 மார்க் தான் இருக்குது. ஜாகிரபியில் எத்தனை மார்க் இருக்குது? 5 மார்க் தான் நமக்கு ஜாகிரபியில் இருக்குது. ஓகேங்களா. பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 15 மார்க் இருக்குது. பாலிட்டியில் 15 மார்க் இருக்குது. ஓகேங்களா. எக்கனாமிக்ஸுக்கும் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி இது ரெண்டுக்கும் சேர்ந்து ஓகேங்களா 20 மார்க் இருக்குது. ஓகேவா, 20 மார்க் இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ், 2வது மேக்ஸு, ஓகேங்களா, 3வது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, 4வது எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் பாலிட்டி நம்ம பார்க்கணும். ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மேக்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே உனக்கு 150 கொஸ்டினுக்கு பக்கமாக வந்துடும். எத்தனை கொஸ்டின்? 150 கொஸ்டினுக்கு பக்கமாக உனக்கு வந்துடும், கவர் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ மீதி எல்லாமே ஏதோ ஒன்று ஏவே ஃபுல்லாக கருப்படிச்சு கொடுத்தீங்கன்னா கூட அதில் உனக்கு 10 to 15 கொஸ்டின் வந்துடும். 10லேருந்து 15 கொஸ்டின் வந்தீங்கன்னா 165 கொஸ்டின். ஓகேங்களா. அப்போ 170 கொஸ்டின் நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் 4ல் 170க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். 170க்கு மேலே இருக்கணும் கொஸ்டின். ஓகேங்களா. அதாவது கொஸ்டின் 170க்கு மேலே இருக்கணும். நான் கொஸ்டினை சொல்கிறேன், மார்க்கு சொல்லலை. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அப்போ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க். அதாவது குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி காமன் தான். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, கவர்மெண்ட் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஓகேவா வருஷம் கால்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் எல்லாத்துலேயும் அதிக பர்சன்டேஜ் தர்றாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 60% பெண்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்குது. 60% பெண்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்குது. மீதி 40% மட்டுமே ஆண்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், யாருக்கு அதிக சதவீதம்னு பார்த்தா பெண்களுக்கு மட்டும்தான் அதிக சதவீதம். ஓகேங்களா. அதனால் ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ பெண்களை விட நம்ம அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டு கொண்டு வர முடியும். பெண்களை விட அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட்டு கொண்டு வர முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது வேலை வாய்ப்போட சம உரிமை அப்படின்னு அரசியல் அமைப்பு சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கு ஆர்டிகல் பாருங்கள், ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா. வேலை வாய்ப்புல சம உரிமை. ஓகேங்களா. வேலை வாய்ப்புல சம உரிமைன்னு சொல்லுது. ஆனால் இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமமான உரிமை கிடையாது. ஓகேங்களா. அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அகத்தியம் அப்படிங்கிற படத்தில் ஓகேங்களா, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காங்க. அதாவது முக்கியமான பாட்டை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதாவது உலகம் சமநிலை பெற வேண்டும், ஓகேங்களா, உயர்வு தாழ்வில்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா அதிக சதவீதம் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு ஏழை மாணவன் ஒரு சிட்டிக்குள்ளே போய் ஏதோ ஒரு இடத்துல போய் பஸ் ஏறி படிச்சுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியறதில்ல. ஓகேங்களா. இப்போ பெண்களாக தான் இலவச பஸ்ஸு ஓகேங்களா போய் இறங்கிக்கிறாங்க. நிறையா போட்டித் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அப்ளிகேஷன் போடுறதுக்கு அமௌண்ட்டு. ஆனால் பெண்களுக்கு நிறையா தேர்வில் இலவசமாக அப்ளிகேஷன் ஓகேங்களா அப்ளிகேஷன் இது பண்ணுறாங்க. அதனால் பெண்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கறதுனால பெண்கள் தான் அதிக வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா 40 பேர் படிக்கிறாங்க, 46 பேர், அதில் 6 பசங்க தான், மீதி எல்லாமே பொண்ணுங்க தான் 40 பேர் படிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அதிகமான வேலைவாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்குது. அதிகமான வேலைவாய்ப்பு பெண்களுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 16 வேலைவாய்ப்பில் சம உரிமை. ஓகேங்களா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம உரிமையை நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கால்பர் வரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா, கால்பர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வேணுங்கிற புக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா. சிலபஸ் காப்பியில் எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்டை மட்டும் படித்து ரிசல்ட் வாங்கினீங்க எத்தனையோ பேர். ஓகேங்களா. தமிழ் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே கொஷின் வருது. அதுக்கப்புறம் மேக்ஸு. ஓகேங்களா. இந்த 2 சப்ஜெக்டையுமே ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஓகேங்களா வேலை வாய்ப்பு நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கணும், தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு அதிக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அதிக அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும். ஓகேங்களா. இதெல்லாம் படித்த பிறகு தான் ஓகேங்களா நம்ம சயின்ஸோ ஜாகிரபியோ ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸோ படிக்கணும். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வேலை வாய்ப்பு போயிடும். ஓகேங்களா. 1 மார்க்கில்
வேலை வாய்ப்பு போயிடும். 1 மார்க்கில் நீ வேலைக்குள்ளே வருவ. ஆனால் நம்ம ஏரியாவில் வேலை கிடைக்காது. அதாவது சென்னை, கன்னியாகுமரி, ஓகேங்களா, ரொம்ப தூரமாக கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ரொம்ப தூரமாக கிடைச்சாங்கன்னா இப்போ குரூப் 4ல் சேலரி ஒரு 22-24,000 சேலரி தந்தானா, அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டலில் நீ தங்கி படிச்சினாவே மினிமம் 8,000 10,000 செலவாயிடும். இதர செலவுகள்னு பார்த்தீங்கன்னா உனக்கு போயிட்டு கிட்டு வந்தீங்கன்னா அந்த 24,000 சம்பளம் உனக்கு பத்தாது. ஓகேங்களா, அதனால் படிக்கிறப்பயே டாப் மார்க் நீ எடுத்தனா மட்டும்தான் நாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை வாங்கிட்டு வர முடியும். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறியா அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம வேலை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல வேண்டியது, ஓகேவா, இப்போ குரூப் 4 நாளையோட குரூப் 4 பரீட்சை முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு சில பேர் அடுத்த குரூப் 4 வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செய்து அதை விட்டுருங்க. எக்காரணத்து கொண்டும் அதை தயவு செய்து விட்டுருங்க. ஓகேங்களா, மறுபடியும் நீ கண்டினியூவாக படிக்கணும். ஓகேங்களா, காரணம் என்னன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் குரூப் 4 வரும். நீ குரூப் 4 கால் போகிறப்ப நீ வருவ, ஆனால் படித்தது எல்லாமே மறந்துடும். ஓகேங்களா, அப்போ நீ கண்டினியூவாக நீ கிளாஸ் வந்தால் மட்டும்தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா, அப்போ கண்டினியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா புக்கில் ஃபுல்லாக வரியாக படிக்கணும். ஓகேங்களா, மெட்டீரியல் தயவு செய்து எந்த மெட்டீரியலும் வாங்கி படிக்க வேண்டாம். ஓகேங்களா, தமிழ்நாடு பாடநூல் நிறுவன புத்தகத்தில் இருக்கிற ஆன்சர் தான் சரி. ஏன் நம்ம ஸ்கூல் புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓகேங்களா, இதயத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. புக்கில் இருக்கா? இல்லவே இல்லை. மெட்டீரியல் நீ வாங்கினா மெட்டீரியல் இருக்கா? மெட்டீரியலையும் ஒருபோதும் இல்லை. அப்போ இதயத்தினுடைய பொம்மையை பார்த்து தான் ஓகேங்களா இதயம் கூம்பு வடிவில் உள்ளது அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ரத்தம் வெள்ளாரி ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் ரத்தம் எங்கே போகுதுன்னு படமாக போட்டிருப்பான். நம்ம மெமரி அதிகமாக ஆகும். அதனால் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புத்தகத்தில் இருக்கா? மெட்டீரியல் இருக்கா? எதுலேயுமே இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கூல் புக் வாங்கினீங்கன்னா அந்த பொம்மையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்போ தமிழ்நாடு பாட புத்தகம் கண்டிப்பாக வாங்கணும். ஓகேங்களா, வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மெட்டீரியலே படிப்பாங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, எப்படி சார் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அவன் 1 மார்க் ஆன்சராக கொடுத்தான் அப்படியே டைரெக்டாக அடிச்சிருவான். ஓகேங்களா, அது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டைரெக்டாக 1 மார்க் ஆன்சர் கேட்டான். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். ஓகேங்களா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் தலைநகரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என்ன? ஓகேங்களா, பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்னை. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை. திருச்சி, கோவை. ஓகேங்களா, டைரக்டாக நம்ம சென்னைன்னு அடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போனோம். ஆனால் இப்போ எப்படி கேட்குறான் அப்படின்னா தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி தமிழ்நாட்டினுடைய தலைநகர் என்ன. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகர் ஓகேங்களா சென்னைன்னு மாற்றின முதலமைச்சர் யார்? சென்னைன்னு மாற்றின முதலமைச்சர் யார்? ஓகேங்களா, அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சென்னையை தமிழ்நாடுன்னு மாற்றும் பொழுது உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் பெயர் என்ன? அதாவது பேர் ஏதோ ஒரு பேர். ஓகேங்களா, நாலாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி 4 கொஸ்டினையும் கேட்டு இதில் தவறானது எதுன்னு கேட்பான். இந்த 4 ஏதோ ஒரு இதை மாற்றி கொடுத்துட்டு தவறானது எதுன்னு கேட்பான். அப்போ புக்கில் நம்ம வரியாக படித்தா மட்டும்தான் நம்ம ரிசல்ட்டு கொண்டு வர முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக தியரிலாம் வீட்டில் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸு கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழ் இலக்கணம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு. இது 4 இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அப்போ என்னென்ன கொண்டு வரணும்? மேக்ஸ் கம்பல்சரி கிளாஸ் அட்டன் பண்ணி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு. 6 வாரம் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம பரீட்சை எழுதனுடைய டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஒரு சென்டரில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னா அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் ஹை லெவலில் ஒரு 180 எடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாம் ஏன் 100 தான் எடுத்தோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஆன்லைனில் டெஸ்ட்டு போட்டேன்னா நீயே திருத்தி நீயே மார்க் போட்டுக்க வேண்டியதான். நீயே 200 கொஸ்டினை திருத்தி நான் 200க்கு 150, 200க்கு 80, 200க்கு 200 அப்படின்னு நீயே திருத்திக்க வேண்டியதான். ஆனால் நீ சென்டர் வந்து பரீட்சை எழுதுனா மட்டும்தான் ஒரு 100 ஸ்டூடெண்ட் எழுதுறாங்களா அந்த 100 ஸ்டூடெண்ட்டில் நீ எத்தனாவது இடத்துல இருக்கிறன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக தயவு செய்து வீட்டில் தான் படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஓகேங்களா ஒரு சென்டரில் அட்லீஸ்ட் கிளாஸு போய் படிக்கிறதுக்கு காசு இல்லைனாலும் சரி டெஸ்ட் பேட்சுக்காவது ஜாயின் பண்ணிக்கோ. டெஸ்ட் பேட்சுக்காவது ஜாயின் பண்ணி படி, கண்டினியூவாக படி. 1 இயரில் ஏதோ ஒரு வேலையை வாங்கிக்கலாம். 1 இயரில் ஏதோ ஒரு வேலையை வாங்கிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள்
இப்படி கொஸ்டின் கேட்குறப்ப ஓகேங்களா நாம டெஸ்ட் எழுதுனாதான் அதனுடைய ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. இல்லை இந்த 4 இதுலையும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3 இதை தப்பாக கொடுத்துட்டு 1 இதை ரைட்டாக கொடுத்துருவான். அப்போ இந்த கூற்றுகளில் 4ல் சரியானது எதுன்னு கேட்பான் ஓகேங்களா. அப்போ நம்மளோட கொஸ்டினை எழுதி ட்விஸ்ட் பண்ணுவான், அல்லது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்து மாற்றி மாற்றி பண்ணுவான் ஓகேங்களா. அதனால் நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம தயார் நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா அரசு என்னும் வெட்டிக்கனியை பறிக்க முடியும். அரசு என்னும் வெட்டிக்கனியை பறிக்க முடியும் ஓகேங்களா. அப்போ படிக்கிறதுலாம் என்ன சார் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா நீ ஒரு ஷார்ட்கட்டை வச்சு தான் நீ படிக்கணும் ஓகேங்களா. அப்போ ஷார்ட்கட் முறையெல்லாம் எப்படி சார் நீயே ஒன்று ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கணும். பாருங்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோ. பாருங்கள் சிட்டுக்குருவி ஓகேங்களா. சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது ஓகேங்களா. சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, அங்கே போய் தண்ணி குடிக்குது. வானிலை மாற்றம், அதாவது அங்கே வானிலை மாற்றம் ஏற்பட்ட பிறகு காச நோய் வந்துடுது. காச நோய் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, தண்ணி குடிக்குது, வானிலை மாற்றம் காச நோய். சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, தண்ணி குடிக்குது, வானிலை மாற்றம் காச நோய். இங்கே பாருங்க ஓகேங்களா. இப்படி நீ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா மார்ச் 20 சிட்டுக்குருவி, 21 காடுகள் தினம், 22 தண்ணீர் தினம், 23 வானிலை மாற்றம், 24 காச நோய் ஓகேங்களா. அப்போ பாருங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, தண்ணி குடிக்குது, வானிலை மாற்றம் காச நோய். மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம், மார்ச் 21 காடுகள் தினம், மார்ச் 22 தண்ணீர் தினம், மார்ச் 23 வானிலை தினம், மார்ச் 24 காச நோய். இப்படி ஷார்ட்கட் மெத்தடில் படிச்சின்னா கண்டிப்பாக வேலையில் ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்போ சார் அதாவது குரூப் 2க்கு போகலாமா, குரூப் 4க்கு போகலாமா, குரூப் 1க்கு போகலாமா அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்கும் ஓகேங்களா. நிறையா ஆசைகள் இருக்கும் ஓகேங்களா. குரூப் 1க்கு போனால் சம்பளம் நிறையா வாங்கலாம் அப்படின்னு ஓகேங்களா. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாறுபடும் பாருங்க ஓகேங்களா. இப்போ குரூப் 4 படிக்கிற அதே டாபிக் தான் நம்ம குரூப் 2லையும் படிக்க போகிறோம் ஓகேங்களா. குரூப் 2லையும் அதே தான் படிக்க போகிறோம். சார் குரூப் 2க்கு வேறு மாதிரி இருக்கும், குரூப் 1க்கு வேறு மாதிரி இருக்கும், குரூப் 2க்கு வேறு மாதிரி இருக்கும், போலீஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், பேங்கிங்க்கு வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்படின்னு ஒருபோதும் நீ கனவு காணாத. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க சார் எப்படி சார் நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கும் டிஎன்பிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஓகேங்களா. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 75% மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஜிக்கு 25% இருக்கும் ஓகேங்களா. மேக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25% தான். இது பேங்கிங்க்கு ஓகேங்களா. இது பேங்கிங்க்கு ஓகேங்களா. அதை அப்படியே திருப்பி போடுங்க டிஎன்பிசி, இது அப்படியே திருப்பி போடு ஓகேங்களா. மேக்ஸு 25 ஓகேங்களா, ஜிக்கு 75 ஓகேங்களா. இதுதான் பேங்கிங்க்கும் டிஎன்பிசிக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா. அப்போ பேங்கிங் வந்துச்சுன்னா மேக்ஸுக்கு அதிக லோடு கொடு, ஜிகேவுக்கு கம்மி லோடு கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. ஆனால் டிஎன்பிசிக்கு மேக்ஸ் 25% தான், ஜிகேக்கு 75%. அப்போ என்ன கால்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். எப்படி சார் அப்படின்னா நீ உத்தரப்பிரதேசம் போகிற, எனக்கு சாப்பாடு தான் வேணும்னா கண்டிப்பாக நீ அங்கே உயிர் வாழ முடியாது ஓகேங்களா. அங்கே சப்பாத்தி தான் கிடைக்கும். அப்போ சப்பாத்தி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம அங்கே உயிர் வாழ முடியும். அப்போ எது கால்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் லேபு அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங்கு ஓகேங்களா. அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி லேபு 3 லேபுக்கும் குவாலிஃபிகேஷன் இது 10th தான் ஓகேங்களா. இந்த 10th குவாலிஃபிகேஷன் லேப் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 150 கொஸ்டின் சயின்ஸை பற்றி கேட்குறான் ஓகேங்களா. அப்போ எவ்வளவு? 150 கொஸ்டினும் சயின்ஸை பற்றி தான் கேட்குறான். அப்போ சயின்ஸ் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிக்கணும் ஓகேங்களா. அப்போ லேப் அசிஸ்டன்ட் கால்பர் வந்தால் என்ன படிக்கணும்? சயின்ஸ் புக்கு மட்டும்தான் படிக்கணும், மற்ற டாபிக் எதுவும் படிக்கக்கூடாது ஓகேங்களா. அப்போ கால்பர் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாறணும் ஓகேங்களா. அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக நீ கவர் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கலரில் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பான். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பான் ஓகேங்களா. இப்போ நீ வேறு இடத்துல மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் ஒரு 6 மாதத்தில் வெள்ளை கலராக மாறிடும் ஓகேங்களா. இப்போ ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா
ஜெராக்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 200 ஆச்சுன்னா அதுக்கு ஸ்பேரல் பெயிண்டிங் போடணும், அதுக்கு ஒரு 100 ரூபா 300 ஆகிடும். அப்போ புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 180க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்கூல் புக்கு வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் 6வது சோசியல் சயின்ஸ் புக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 பாடம் இருக்கு. இதில் 8 பாடம் மட்டும்தான் குரூப் 4க்கு வரும். மீதி இருக்கிற 2 பாடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதாவது குரூப் 1, குரூப் 2, போலீஸு. ஓகேங்களா? இது மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ குரூப் 4க்கு மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல் வாங்கினேன்னா அடுத்தது இன்னொரு டைம் குரூப் 2க்கு மெட்டீரியல் வரணும், குரூப் 1க்கு வேறு மெட்டீரியல் வாங்கணும். ஓகேங்களா? அது ஒன்று காரணம். திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் காப்பியை மாற்றி விட்டுருவான். திடீர்னு என்ன பண்ணுவான்? சிலபஸ் காப்பியை மாற்றி விட்டுருவான். அப்போ நீ மெட்டீரியல் வாங்கினேன்னா ஒருபோதும் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஓகேங்களா எல்லாமே இலக்கணமாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நிறையா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா புக்கு அப்படியே அடித்து வச்சுருந்தாங்க. 1000 புக்கு, 5000 புக்கு, 10000 புக்குன்னு. ஓகேங்களா? நீ அதை இப்போ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது உனக்கு லாஸு தான். அப்போ ஸ்கூல் புக்கு வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் சிலபஸ் காப்பி மாற்றுறாங்க. என்ன பண்ணுவேன்? அப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் காப்பி மாற்றணும் அப்படின்னாவே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நமக்கு மாற்றி கொடுப்பான். ஸ்கூல் புக்கை தவிர ஒருபோதும் உனக்கு மாறுபட்டு வராது. அதனால் நம்ம புக்கை வாங்கினா மட்டும்தான் ஓகேங்களா வெற்றியை நிர்ணயிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நமக்கு ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த இடத்துல இருக்குது அதை எப்படி ஷார்ட்கட் முறையில் படிக்கலாம் அப்படிங்கிற முறையை நீ கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் பிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது வெற்றி என்னும் அரசுக்கணியை அருமையாக பிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகேங்களா சொல்லுகின்ற வார்த்தையும் எந்த இடத்துல எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு ஒரு டைமுக்கு 4 டைம் படிச்சின்னா கண்டிப்பாக மனசுக்குள்ளே நின்றுக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு சினிமா பாட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா ஓகேவா ஃபஸ்ட் நாளே ஒன்றுமே தெரியாது, 2வது நாள் 2 லைன் படிக்கலாம், 3வது நாள் 3 லைன் படிக்கலாம். அந்த பாட்டை 5 டைம் கேட்டேன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக நம்ம பாடலாம். அதே மாதிரி தான் படிப்போம். ஓகேங்களா? ஒரு டைம் படிச்சின்னா அது நிற்கவே நிற்காது. 2வது டைம் நடிச்சின்னா ஒரு 10% நிற்கும். 3வது டைம் படிச்சின்னா ஒரு 20-25% நிற்கும். 4வது டைம் படிச்சின்னா ஒரு 50-60% நிற்கும். மீண்டும் 5வது டைம் படிச்சின்னா கண்டிப்பாக 100% உன் மனசில் நிற்கும். ஓகேங்களா? 100% உன் மனசில் நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் படித்தது தான் ஓகேங்களா 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூலில் நம்ம படித்தது தான் டிஎன்பிசி போட்டித் தேர்வில் அப்படியே பரீட்சை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நமக்கு தெரியுதா? நம்ம காலேஜ் போயிட்டு வரோம், 6வதுல இருக்கிற கொஸ்டினை கேட்டாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? 6வதுல இருக்கிற கொஸ்டினை கேட்டாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி என்னும் அரசுக்கணியை பறிப்பதற்கு இனிய வழிகள். ஓகேங்களா? ஓகேங்களா? டெஸ்ட்டு நீங்கள் ஓகேங்களா எழுதும்போது கரெக்டாக அந்த 3 மணி நேரத்தை பயன்படுத்தணும். அப்போ டெஸ்ட்டு எழுதும் பொழுது ஓகேங்களா எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்கு, ஓகேங்களா ஹிஸ்ட்ரியில் வீக்கா, மேக்ஸில் வீக்கா, தமிழில் வீக்கா, ஓகேங்களா சயின்ஸில் வீக்கா, ஜாகிரபியில் வீக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நீயே பாட்டுக்கு வீட்டிலேயே படிச்சுட்டு நீயே இருந்தாலும் நம்ம எதில் நம்ம குறை அப்படிங்கிற இதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ சைக்கிளை ஓட்டுன்னு ஆசைப்பட்ற, ஓகேங்களா எடுத்து ஓட்டினா என்ன ஆகும்? ஒரு டைமுக்கு 4 டைம் கீழே உழுவுக, முட்டி உடையும், காலு உடையும். ஓகேங்களா? அதே தாங்க டிஎன்பிசி ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்ப ஓகேங்களா 200 கொஸ்டின் நம்மளால் 100 கொஸ்டின் கூட கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? மீண்டும் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகேங்களா அதனுடைய ஐடியாவில் கிடையும், அழகாக நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? அப்போ அரசை வேணும்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு உண்டான ஓகேங்களா வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி பரீட்சை எழுதணும். சைக்கிள் ஓட்டுன்னு ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஏறி ஓட்டி பார்க்கணும். ஓகேங்களா? இதுதாங்க இந்த வழிமுறைகள். ஓகேங்களா? அழகாக வாங்க, அழகாக வேலையை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அழகாக வந்து படிச்சுட்டு அழகாக ஈஸியாக வேலையை வாங்கிட்டு போகலாம். 5 பைசா காசு இல்லாத. ஓகேங்களா? 5 பைசா காசு இல்லாத அரசாங்க வேலை வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறத பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சார் படிக்கிறது அவ்வளோ இருக்குது, ஓகேவா நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே போயிடுறேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 தான் குரூப் 4ல் தராங்க அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? அரசாங்க வேலைன்னா ஒரு மதிப்பு. நாளைக்கு பொண்ணு கொடுக்குறவங்க கூட நமக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பொண்ணு கொடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட்டு கம்பெனியில் நீங்கள் போய் 1 வாரம் லீவ் போட்டு பாருங்கள், வேறு ஆளை போஸ்டிங் போட்டுருவோம். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் ஓகேங்களா நீ 1 மாதம் என்ன 1 வருஷம் லீவ் போட்டு போனீங்கன்னா கூட
ஓகேங்களா. 2வது டைம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 3 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம். இப்போ குரூப் 4ல் படிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா குரூப் 2 கால்பர் வந்தால் மெடிக்கல் லீவ் 3 மாதம் எழுதி கொடுத்துட்டு வந்து உட்காந்து 3 மாதம் படிச்சுருந்துட்டு குரூப் 2 பரிட்சை எழுதுறாங்க. ஓகேங்களா. அதனால் இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு. இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங் போனீங்கன்னா 5 நாள் தான் ஒர்க்கிங் டேஸு, 2 நாள் லீவு. 10:30 மணிக்கு போனால் 5:30 6:30 வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் அப்படி இருக்க முடியுமா? நமக்கு பேங்கில் லோன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கும், பேங்கில் லோன் வாங்குறதுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. அவங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறது கண்டிப்பாக லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். ஓகேவா. இப்போ உனக்கு சென்னையில் வேலை கிடைக்குது, ஒரு ஆளுக்கு சாஃப்ட்வேரில் சென்னையில் வேலை கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ டிஎன்பிசியில் எழுதுறது மூலம் கவர்மெண்ட் போஸ்டிங் சென்னையில் கிடைக்குது. ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் சென்னையில் போஸ்டிங் கிடைக்குது. ஓகேங்களா. ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் சேலரி அதிகம். ஆனால் அவன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் டியூட்டி. காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்படி போடுவான். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா நைட்டு 8லேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் வேலை செய்யும். ஓகேங்களா. அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு 12 மணி நேரம் டியூட்டிங்க. ஓகேங்களா. இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா. 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஓகேங்களா. 5 நாள் ஒர்க்கிங் போனால் சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் விஓ போஸ்டிங், அதாவது கிராம நிர்வாக அதிகாரின்னு ஒரு போஸ்டிங் கேட்குறாங்க. இந்த போஸ்டிங்கினுடைய ஓகேங்களா தரத்தை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. விஏ போஸ்டிங், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அதிகாரி. ஓகேங்களா. இந்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வெள்ள நிவாரண நிதி, ஓகேங்களா, வறட்சி நிவாரண நிதி, இலவச பட்டா வழங்கும் முறை. ஓகேங்களா. இது எல்லாமே இந்த விஓ தான் செய்கிறாரு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு அமௌண்ட்டு, ஓகேங்களா, அரசாங்கம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் நீங்கள் ஏழைகளுக்கு செய்யலாம். ஓகேங்களா. ரொம்ப வறுமை கோட்டுக்கு ஏழைகளுக்கு இலவச பட்டா வழங்கலாம். ஓகேங்களா. அப்போ இவ்வளோ சேவை செய்யலாம் ஏழைகளுக்கு. ஓகேங்களா. ஏழைகளுக்கு நீ வேலை செய்ய உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஓகேங்க. உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா. விஓ போஸ்டிங்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இது குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க. விஓ போஸ்டிங்கை குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க. அதே சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறப்ப நீ உனக்கு பவர் கிடைக்குமா? உனக்கு எந்த பவருமே கிடைக்காது. ஓகேங்களா. அதே விஓவாக இருந்தீங்கன்னா உனக்கு நிறையா பவர் கிடைக்கும். ஓகேங்களா. நிறையா பவர் கிடைக்கும். உன்னுடைய பெருமை எல்லா இடத்துக்கும் மாறும், எல்லா இடத்துக்கும் மாறும். இப்போ சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஒரு 2 வருஷம் வேலை செஞ்ச பிறகு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். அதே ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஓகேங்களா. இப்போ நீ இந்த கிராமத்தில் ஒரு இடத்துல விஓவாக வேலை செய்கிற. ஓகேங்களா. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்கிற. ஓகேங்களா. நம்ம பிள்ளைங்களை ஹை லெவலில் படிக்க வைக்கணும், சிட்டிக்குள்ளே போய் படித்து வச்சா தான் அறிவு வளரும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சென்னையோ கோயம்புத்தூரோ மாறிக்கிட்டு போய் அந்த குழந்தைய டிகிரி படிக்கிற வரைக்கும் அந்த ஏரியாவோட அறிவு வளர்த்திட்டு கொண்டு வரலாம். ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா இந்த சலுகை உனக்கு கிடைக்குமா? ஓகேங்களா. இந்த சலுகை கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா. எங்கே நாலேஜ் இருக்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல நம்ம அந்த தொழிலை அந்த வேலையை செய்யலாம். அது மாதிரி சலுகை எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொரு மனிதனும் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும். ஓகேங்களா. மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும். ஓகேங்களா. என்ன சார் விஓலாம் இவ்வளோ இலவச பட்டா, வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் எல்லாம் ஏழைகளுக்கு செய்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அவருடைய செஞ்ச உதவி. ஓகேங்களா. அதாவது எம்ஜிஆர் பட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? ஓகேங்களா. அப்போ நம்ம வாழ்ந்தாலும் சரி, ஓகேங்களா, வாழ்ந்து முடிச்ச பிறகு சரி நம்மளை நினச்சி பார்ப்பாங்க, நம்மளை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க. ஓகேங்களா. இந்த விவோ நமக்கு ஓகேங்களா வெள்ள நிவாரண காசு கொடுத்தாங்க, இலவச பட்டா கொடுத்தாங்கன்னு வாழ்நாள் பூரா ஒன்று நினச்சி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா சாரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் பீஸ் வாங்காத இலவசமாக தான் சென்டர் நடத்துகிறோம். ஓகேங்களா. 2வது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவிக்கு ஓகேங்களா அமௌண்ட்டு வாங்காதே தான் கோச்சிங் கொடுக்குறோம். ஓகேங்களா. நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஓகேங்களா அந்த ஸ்டூடெண்ட் பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஓகேங்களா அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சமூக சேவகர் விருது அப்படிங்கிற 6 விருது கிடச்சிருக்கு. ஓகேங்களா. 6 விருது கிடச்சிருக்கு. இந்த நிர்வாகம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நல்ல நிலைமை கொண்டு வந்து நிறையா படித்த இளைஞர்களுக்கு என்னால் அரசாங்க வேலையை வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.